අද වතුකර දිශය ගැන අපි කතා කරා. වතුකර දිශය ගැන කතා කරලා ලෝකයේ හැමතැනම කොහෙන් හරි නිදහසක් හම්බුනා නම් නිදහස හම්බෙච්ච ගමන් ඒ රටේ ජනතාවට සියලුම ලැබෙනවා. අපිට කනගාටු කියන්නේ අපේ රටේ නිදහස ලැබිච්ච ගමන් තමයි අපේ නිදහස ටික උදුරගත්තේ. ඒක නිසා ඒකට සටන් කරගෙන ඉනවා. ඒ සටන් කරන කෙනෙක්ලා සාමකාමික සරපක් වෙන්න ඕන උදේසම දාලා සාමකාමික කටවත් කරනවා. අපි විශ්වාසයක් තියෙනවා. ඉදිරියට ක්‍රමවත්ව මේ ඔක්කොම ලැබෙයි. හරි කියලා මම හිතනවා. දැනට ඉඩම් අයිතිය සහ ඒ වගේම ගෙවල් අවශ්‍ය යකඩ පාසු කරලා දෙන්න ඕනේ. ආර්ථික මට්ටමේ පස්සට ගියාට කන්දකුටේ ජනතාව අධ්‍යාපනය ඉහළට ගිහින් ஓகே சார் இந்த நாட்டில் பொருளாதார பிரச்சனை இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு அமைச்சர்களை கூட்டினாப்பில் இந்த பொருளாதார பிரச்சனை தீர்க்க முடியாது. செலவுகளை குறைக்கணும். அரசாங்கம் இருக்க அமைச்சர்களை வச்சுட்டு அரசாங்கம் கொண்டு போகலாம். அதே தமிழ் உப்பு கூட்டணிக்கு அழைப்பு இருக்குது தான், இருந்தாலும் கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது, கூட்டணி இருக்குது, நாங்கள் ஒரு பொறுப்பான கூட்டணி. அதனால் நாங்கள் சில பேர் அங்கங்கே மாறுற மாதிரி நாங்கள் மாறி இருக்க முடியாது. அமைச்சு பதவி கேட்டு தான் வேலை செய்யணும். இந்த அரசாங்கத்தை ஒன்றும் வேலை செய்ய முடியாது, காசு இல்லை அரசாங்கத்துக்கிட்ட. அதனால் நாங்கள் சஜித் பிரேமதாசர் கூட்டணியில் இருக்கிறோம். அது அவங்களோட இருப்போம். இப்போ நீங்கள் தமிழ் போக்கு கூட்டணி சார்பாக பதில் சொல்கிறீங்க. இதுவே உங்களுடைய கட்சி சார்பாக ஏதாவது அழைப்புகள் வந்தால்? அது என்னிட்ட அப்படியே தமிழ் கூட்டணி சார்பாக சொல்லியிருக்கேன். என்னிட்ட சார்பாக நான் அப்படி போகிறதாக இல்லை. நான் ஒரு நாளும் போக மாட்டேன். நான் சஜித் பிரேமதாசர் இருக்கிறேன். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்த அழைப்புகள் இல்லை ஆரம்ப காலகட்டத்தில்? அவங்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு வெற்றி பெறுறதான் எங்களுடைய ஆதரவு தேவை தானே. அதனால் அவங்க எப்போதும் கூப்பிடுவாங்க. நாங்கள் தெளிவாக இருக்கோம் சஜித் பிரேமதாசோட. அவர் அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவார், சுற்றுவார். அவருக்கு அது யாரும் தடுக்க முடியாது. இன்றைக்கி உள்ள நிலைமையில் பார்த்தா அவருக்கு தான் சிறுபான்மை கட்சினா அவர்கிட்ட தான் இருக்குது. பெரும்பான்மை ஓட்டுகள் அவருக்கு இருக்குது. ஆக அவர் வெற்றி பெறுவார். அவருக்கு தான் நானும் அவர் வந்த பிறகு அவரை கோரிக்கை விட்டுருக்கோம். என்னுடைய தோட்ட தொழிலாளர்கள் இன்றைக்கி கூலி தொழிலாளர் இருக்காங்க. அந்த கூலி தொழிலாளர் சிறு தோட்ட உரிமையாளராக மாற்ற சொல்லியிருக்கோம். அவர் எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் அவரோட பண்ணணும்.